ஜெய் சாயிராம். பார்த்து கொண்டே இரு, என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ யார் என்று மற்றவர்களிடம் கேட்டு புரிந்து கொள்வதை விட நீ யார் என்பது உன்னை விட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன்னுடைய எண்ணம் புரியும். உன்னுடைய நல்ல மனமும் எனக்கு தெளிவாகவே புரியும். மற்றவர்களை பார்த்து அவர்களைப் போல் வாழ வேண்டும், அவர்களைப் போல் மாற வேண்டும் என்று சிந்திக்க எண்ணாதே. உன்னை பார்த்து மற்றவர்கள் எப்படி வாழலாம் என்று வாழும்படி நீ வாழ்வதுதான் நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாகவே இருக்கும். மிகப்பெரிய வெற்றியாகவே உன் கண்களுக்கு தெரியும். யாராவது உன்னிடம் வந்து ஆதரவாக பேசினால் உன் ரகசியம், உன் மனவேதனை, உன் போராட்டமான மனம் அனைத்தையும் அவர்களிடம் கொட்டிவிடலாம் என்று எண்ணி மட்டும் விடாதே. யாரெல்லாம் உன்னை தூற்றினார்களோ, யாரெல்லாம் உன்னை வெதுக்கி ஒதுக்கினார்களோ, யாரெல்லாம் உன்னை கீழ்த்தனமாக நடத்தினார்களோ அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்டுவதுதான் நீ அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டிவிடலாமே. யார் என்ன வேண்டுமானாலும் பேசிவிட்டு போகட்டும், ஆனால் நீ யார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்து காட்டிவிட்டு பின் உன்னுடைய வேலையை செய்ய துவங்கு. நீ வெற்றியான வாழ்க்கை வாழ்வதே அவர்களுக்கு நீ கொடுக்கும் ஒரு நல்ல பதிலடியாகவே இருக்கும். நீ யார் என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. உன்னை மரியாதையோடு நடத்து. உன்னை கௌரவப்படுத்துபவர்களுக்கு மட்டுமே உன் வாழ்க்கையில் இடம் கொடு. நீ யார் என்று யாருமே கேட்கவில்லை. நம்மை பார்ப்பதற்கு எவருமே இல்லை, தோள் சாய்ந்து கொள்ள எவருமே இல்லை என்று வருந்தி வருந்தி கண்ணீர் சிந்தாதே. ஏனென்றால் உனக்காக கண்ணீர் சிந்துவதற்கு இங்கு யாருமே இல்லை குழந்தையே. மரியாதை என்பது தானாக வர வேண்டும். மற்றவர்களுக்காக நீ அதை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. உனக்கு வரவேண்டியது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் உன்னிடம் வந்து சேரும். உனக்கு துணையாக பக்கபலமாக நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கு வரவேண்டியது எல்லாம் உனக்கு சாதகமாகவே நிகழும்படி நான் வழிவகை செய்வேன். நீ தோற்று வேண்டுமானால் போகலாம், ஆனால் அதன் பொருள் வெற்றி உனக்கு சாத்தியமே அல்ல என்பது அல்ல. இன்று தோற்றால் நாளை வெற்றி பெறலாம், நாளை வெற்றி பெற்றால் மறுநாள் தோல்வியடையலாம். இந்த மாற்றம் வாழ்க்கையில் வந்து கொண்டு போய்கொண்டுதான் இருக்கும். அதை சந்தோஷமாகவும் தைரியமாகவும் எதிர்கொள்பவன்தான் வாழ்க்கையில் மிக சுலபமாக ஜெயித்து காட்டலாம், வெற்றியை தன்வசம் ஆக்கிக் கொள்ளலாம். எப்பொழுதுமே நல்லதை மட்டுமே நினை, நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். உன்னுடைய முயற்சியை எப்பொழுதும் கைவிட்டு விடாதே. உழைத்து கொண்டே இரு, உழைத்து செயல்பட்டு கொண்டே இரு. உனக்கானது உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும் வரை முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கை உன் வசம்தான். துன்பத்தில் இன்பத்தையும் இன்பத்தில் மனப்பக்குவத்தையும் தருபவர்தான் சாயிநாதர். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய பிறவி பிராப்தத்தை நான் உனக்கு உணர்த்தப் போகிறேன். என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாமல் தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? இறைவனின் திருவிளையாடல்தான் இது. இதை தெரிந்துவிட்டால் நீயும் புலம்பவே மாட்டாய். நீ உன் வாழ்வில் எல்லாமுமே ஆனந்தம்தான். நீ எதிர்பாராத, நீ நிகழ்ந்து கூட பார்க்காத, நீ நினைத்து கூட பார்க்காத நம் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயமெல்லாம் உனக்கு கைகூட போகிறது. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தும் உனக்கு நிறைவேறப் போகிறது. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. சாய் இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் இடம்தான் ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ நினைத்தால் அனைத்தும் முடிந்துவிட முடியுமா? உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும் என்பதை முடிவு செய்பவன் உன் சாயிநாதர் தானே. நீ தோற்று போகலாம், அதன் பொருள்
வெற்றி சாத்தியமற்றது என்பதல்ல. ஒரு நேரம் நீ தோற்றிருக்கலாம், உனக்கான வெற்றி உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தமே தவிர வெற்றியே உனக்கு சாத்தியம் அல்ல என்பதல்ல அதனுடைய பொருள். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே, கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. அது செய்வதை நீ செய்ய பழகு. ஓடிக்கொண்டே இரு, முன்னேறிக்கொண்டே இரு. என்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நீ உன் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றியை காண்பாய். விதையும் இங்கே விழுந்துதான் எழுகிறது. தோல்விகளும் ஒரு நாள் தோற்றுப்போகும். நம்பிக்கை ஒன்று மட்டும் இருந்தால் போதும். தோல்விகளும் ஒரு நாள் உன்னை விற்று ஓடிவிடும். வெற்றி வந்து உன்னை தழுவும். என்னுடைய பொக்கிஷம்தானே, நான் தேடி கண்டுபிடித்த என் பொக்கிஷம் நீ அல்லவா? ஆனால் என் குழந்தையே, நான் பல முறை பல தடவை பல வாக்கு சொல்லி இருக்கிறேன். அனைத்தையும் நீ கேட்கவில்லை. உன் மன வேதனையில் தவித்து கொண்டிருக்கும் பொழுது உன்னால் என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, புரிந்து கொள்ளவும் முடியவில்லை. அலட்சியம் செய்து கொண்டே இருந்தாய். கண்மணியே, இப்பொழுது கேள், நம்பிக்கையோடு கேள், முழுவதுமாக கேள். போனது போகட்டும், இது நாள் வரை நடந்ததெல்லாம் நடக்கட்டும், முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். இந்த வாக்கை, இந்த பதிவை முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன் வாழ்க்கை பிரகாசமாகும். சாய் சங்கல்பத்திற்கு உன் மனதிலும் உன் வாழ்க்கையிலும் இடம் உண்டுதானே? நீ நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உன் வாழ்வில் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு. உன் மனதிலும் உன் சாயப்பாவிற்கு இடம் உண்டு என்பது எனக்கு நிச்சயமாக தெரியும் என் பிள்ளையே. பாசம் வைத்து வைத்து ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே, நம்பி நம்பி ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறோமே என்று வேதனைப்படாதே. உனக்கு நல்ல நிகழ்வுகள் நிகழும், நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் உன் சாயப்பா தான் சாட்சி. உனக்கு பரிவு காட்ட, உன் மீது பாசத்தை பொழிய, உன் மீது அன்பு செலுத்த யாருமே இல்லாமல் தவிப்பது போல உணர்கிறாய். உனக்கு ஆறுதல் சொல்லவும் ஆளே இல்லை. மன இறுக்கத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். உன்னை நினைத்து, உன் வாழ்க்கையை நினைத்து, உன் போராட்டத்தை நினைத்து நீயே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்கிறாய். இதையெல்லாம் சமாளித்து நாம் வென்றுவிடலாம் என்று ஒரு முறை உன் மனதிற்குள் நினைக்கிறாய். அதே சமயம் வேறு விதமாகவும் எண்ணுகிறாய். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவோம், இதை எப்படி சமாளிப்போம் என்று அப்படியே சோர்ந்து உட்கார்ந்தும் விடுகிறாய். நிம்மதி என்ற வார்த்தை கூட மறந்து போய்விடும் அளவிற்கு பல இன்னல்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகளை சந்தித்து விட்டாய். போதும் என் குழந்தையே, உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதும் கண்ணீர் சிந்துவதையும் முதலில் நிறுத்திவிடு. கண்ணீரை முதலில் துடைத்துக்கொள். போ, எழுந்து போ, முகத்தை அலம்பிவிட்டு வா. உன்னை சுற்றி இருப்பவர்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருமே எனக்கு துரோகம் இழைக்கிறார்கள் என்று வருந்தாதே. அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை நிதானமாக உட்கார்ந்து யோசி. பாசமே என்ன என்று தெரியாத இவர்களுக்காகவா நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ கவலையே படாதே. வேதனைக்கும் ஒரு பலன் வரப்போகிறது. உனக்கு வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்ததான் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். தவறாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் அது உன்னை தாழ்த்துவதற்காக வருவதில்லை குழந்தா. உன்னை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தத்தான் அந்த கஷ்டம் உனக்கு வருகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள். குழந்தா, உனக்கு ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கு நிறைவான விஷயமாக ஆகப்போகிறது என்றுதான் அர்த்தம். குழந்தையே, நான் உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். சோதனை கூட உன்னையே உனக்கு புரிய வைக்க, உன் வாழ்க்கையை உனக்கு புரிய வைக்க, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை உனக்கு உணர்த்ததான் அந்த சோதனைகளை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்.
உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மனதை துரத்தி வெறுத்து வைக்கிறார்கள் என்று நினைக்காதே. உன் மனதை காயப்படுத்துகிறார்கள் என்று அவர்களோடு வாதம் செய்யாதே. அந்த தருணத்தை மிக அமைதியாக கடந்து சென்றுவிடு. அந்த தருணத்தில் அமைதியாக இருந்துவிடு. இருந்து உன்னுடைய பிரகாசமான செயல்களால் அவர்களுக்கு உணர்த்து நீ யார் என்று, எப்படிப்பட்டவர் என்பதை அவர்களுக்கு உணர்த்து உன் செயலால். ஒவ்வொரு விஷயத்திலும் கவனம் தேவை என் பிள்ளையே. அதை ஒவ்வொரு செயலிலும் யோசித்து யோசித்து செயல்படுத்து. அதுவே உன் வாழ்வுக்கு நல்லதும் கூட. உனக்கான ஒரு நல்லதொரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. அது உன்னுடைய எல்லா வலிகளுக்கும் எல்லா வேதனைகளுக்கும் மருந்தாகவே இருக்கப் போகிறது. இன்னும் உன் வாழ்க்கையில் பல இருக்கிறது அரங்கேற. அதுவரை பொறுமையாக காத்திரு. அந்த அழகிய நாட்களை, உனக்கு அரங்கேறப் போகும் அந்த அழகிய நிகழ்வுகளை நிகழ்வதற்காக காத்து கொண்டிரு. பொறுமையாக, நிதானமாக. உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும், உன் மன வேதனைப்பட்ட அத்தனை வேதனைகளுக்கும் நான் கொடுக்கும் பதில்தான் உன்னுடைய வாழ்வு. உனக்காக எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. தொட முடியாத உச்சத்திற்கு உன் வாழ்வில் நீ வளரப்போகிறாய். சிரித்த முகத்தோடு எது நடந்தாலும் புன்னகையை மட்டும் மறந்து விடாமல் நிதானமாக, நிம்மதியாக காத்து கொண்டே இரு. உன்னையையும் உன் வாழ்க்கையையும் நிறைவுடையதாய் மாற்ற வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவுடையது. எனவே எதற்கும் கலங்காதே, நான் இருக்கிறேன். உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை நீ தாராளமாக கேட்கலாம். அதில் நன்மை என்றாலும் சரி, தீமை என்றாலும் சரி, நீ அது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் அடுத்த அடியை எடுத்து வைத்து கொண்டே இருக்கலாம். உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ, உன் மனதிற்கு இதுதான் சரி என்று எப்பொழுது நீ முடிவெடுக்கிறாயோ அப்பொழுது அதை செய்துவிட்டு போ. மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நீ சிந்திக்க பார்த்தால் உன் வாழ்க்கையில் நீ வாழவே முடியாது. இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் நீயே அதை ஏற்றுக்கொள். அதை பகிர்ந்து கொள்ள ஒரு துணையை தேடாதே. எனக்கு துணையாக எவருமே இல்லை, என் கஷ்டத்தை பகிர்ந்து கொள்ள எவருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லை என்று புலம்பாதே. இன்பம் வரும் பொழுது மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறாயா? அப்படி இருக்கும் பொழுது துன்பம் வந்தால் மட்டும் ஏன் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறாய்? மற்றவர்கள் உனக்கு துணையாக இருக்க வேண்டும், சாதகமாக இருக்க வேண்டும், உனக்கு ஆறுதல் வழங்க வேண்டும் என்று எப்படி நீ நினைத்து கொண்டிருக்கிறாய்? உனக்கென்ன குறை? உனக்கு எல்லாமே நன்றாகவே அமைந்திருக்கிறது. உன் வாழ்க்கை சந்தோஷமாகவே போய்கொண்டிருக்கிறது, நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் உனக்கு வேறென்ன வேண்டும்? நீதான் மிக மிக நன்றாக இருக்கிறாயே என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் கூறும் பொழுது அதையும் கேட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல எப்படி உன்னால் நடிக்க முடிகிறது? உன் மனதிற்குள் என்ன ஓட்டம் ஓடுகிறது? உன் மன குமுறல்தான் என்ன? உன் கண்ணீரின் வடிவம் என்ன? அதன் நிறம் என்ன என்பது அனைத்தையும் நான் ஆராய்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் எது நடந்தாலும் வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் எதற்குமே அஞ்ச மாட்டாய். கண்ணீரை மறந்தும் கூட வெளியே வரவிடமாட்டாய். ஆனால் இப்பொழுது உன் மனவேதனையால் மற்றவர்கள் முன் சந்தோஷமாக இருப்பதைப் போன்று காட்டிக்கொண்டிருப்பதால் அந்த கண்ணீரின் ஆழத்தையும் அந்த கண்ணீரின் அருமையையும் இப்பொழுது நீ உணர்ந்திருக்கிறாய். பிள்ளையே, கண்ணீரே கண்களில் இல்லாதது போல வற்றி போகும் அளவிற்கு உன்னால் முடிந்தவரை அழுதுவிட்டாய். ஆனால் தனிமையில் நீ வடித்த கண்ணீரை யாருமே பார்க்கவில்லை என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் சாயப்பாவின் சகலமும் அறிந்தவர். நீ செய்வது, நீ எண்ணுவது, நீ மனதால் நினைப்பது எல்லாமே எனக்கு தெரியும்.
கவலைப்படாதே என் பிள்ளையே, உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நீ தனிமையாக வடித்த அத்தனை கண்ணீருக்கும் உனக்கான பதிலை நான் உனக்கு கொடுப்பேன். உன்னுடைய சோதனையான காலத்திலிருந்து, மனவேதனையான அந்த காலத்திலிருந்து உன்னை வெகு தொலைவிற்கு நான் உன்னை கூட்டிச் செல்லப் போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் நீ மற்றவர்களுக்கு முன்பால் சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக் கொண்டிருந்தாயே, அந்த வாழ்வு நிஜமாகப் போகிறது. மற்றவர்களுக்கு முன்னால் மட்டுமே நீ சந்தோஷமாக இருப்பதைப் போல காட்டிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த சந்தோஷம் எப்பொழுதுமே உனக்கு நிரந்தரமாக கிடைக்கப் போகிறது. தனிமையிலும் நீ அந்த சந்தோஷத்தை உணரதான் போகிறாய். இனி கண்ணீர் என்ற சொல்லிற்கே உன் வாழ்க்கையிலே இடமில்லை. இதுநாள் வரை மானம், அவமானம், இன்பம், துன்பம், கஷ்டம், வேதனை, சோதனை அனைத்தையும் பார்த்துவிட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே மாற்றம் காலமாக வரப்போகிறது. இனி உன் வாழ்க்கையில் மாறப்போகும் அந்த நிகழ்வுகளை பார்த்து நீயே ஆச்சரியத்தால் திளைத்து நிற்கப் போகிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. கண்ணீரற்ற வாழ்வை வரமாகவே பெறப்போகிறாய். உன் சாயப்பா கைகளிலிருந்து அள்ள அள்ள குறையாத வரமாகவே நீ அதை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். உன் மனம் வேதனையால் உடைந்து விட்டதை, நீ மனக்குமுறல்களால் போராட்டப்பட்டு கொண்டிருப்பதை நான் அறிவேன் பிள்ளையே. உன் வாழ்க்கையை சீர்படுத்த, உன் கண்ணீரை துடைக்க இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன். உன் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகப் போகிறது. பொற்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி, உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். உன் ரணப்பட்ட மனதிற்கு மருந்தாக பல அதிசயங்களை நான் கொடுக்கவிருக்கிறேன். அந்த அதிசயம் உன்னிடம் வந்து சேரும் பொழுது உன் மனதை சந்தோஷமாகவும் மிக ஆனந்தமாகவும் வைத்துக்கொள். அப்பொழுதுதான் இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு சந்தோஷத்தை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். எண்ணமும் மனதும் தூய்மையாகவும் மென்மையாகவும் பாலை போல் அப்பழுக்கற்றதாகவும் தான் இருக்கிறது. ஆனால் சோதனைகள் பல உன் மனதையும் உன் வாழ்வையும் சூழ்வதால் உன் மனதை நீயே தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன், எதற்குமே அஞ்சாதே. சோதனைகள் உன்னை தாக்கும் பொழுது ஓம் சாயிராம், ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று சொல்லிக்கொண்டே இரு. சோதனைகள் உன்னை விட்டு விலகுவதை உன் மனம் உணரவே செய்யும். உன்னுள்ளே நான் வாசம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் பாதங்களை தொட்டு நீ வணங்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். படி ஒவ்வொரு முறையும் நீ என் காலை தொட்டு வணங்கும் பொழுது உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன் அருகில் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை முதலில் புரிந்து கொள். உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் துன்பத்தை மட்டுமே அனுபவிக்க நான் விடமாட்டேன், அனுபவிக்கவும் மாட்டேன் என்று நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார், நல்ல நிலைமைக்கு என்னை கொண்டு வைப்பார் என்ற நல்ல எண்ணத்தை மனதில் வளர்த்துக்கொள். அப்படிப்பட்ட வைராக்கியம் மிக்கவராக நீ மாறுவாயாக இருந்தால் இந்த உலகில் உன்னால் முடியாதது என்று எதுவுமே இருக்காது. உன் வாழ்வில் வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதுவுமே இருக்காது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. நம்பிக்கைதான் வாழ்க்கை. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட மோசமாக விடாமல் நல்ல காலமாக மாறும் இருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் கூட, எது நம்மை விட்டு விலகி சென்றாலும் கூட, வாழ்க்கையே போகக்கூடும் அந்த சூழ்நிலையிலும் கூட, வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலையில் நீ இருந்தாலும் கூட,
நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதை உன் கண்களுக்கு பிரகாசமாகவே தெரியும். இரவு நீண்டு கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படுவதை விட, இந்த இரவு நீண்டதால்தான் விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருக்க வேண்டும். இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே செய்யும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். ஒரு ஊர்ல ஒரு நல்லவன் வாழ்ந்து வந்தான். எப்பொழுதுமே தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவதுதான் அவனின் தனி தன்மையாகவே இருந்து வந்தது. ஒரு நாள் அவன் வெளியூருக்கு சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறு படகு கவிழ்ந்துவிட்டது. கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான். திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான். அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் அந்த நல்லவன். ஆனால் 2 மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவருமே வரவில்லை. அவனின் நம்பிக்கை குறைந்தாலும் அந்த தீவில் வாழ தன்னால் இயன்ற அளவில் முயன்று கொண்டே இருந்தான். அவன் முயற்சியை விட்டுவிடவே இல்லை. நம்பிக்கையோடும் இருந்து கொண்டுதான் இருந்தான். அங்கே இருக்கும் விலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக்கொண்டான். அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடி தேடி கண்டுபிடித்து எடுத்து உண்டு பசியை ஆற்றிக்கொண்டான் அதே நம்பிக்கையோடு. ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமுமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து ரொம்பவே திகைத்து வருத்தப்பட்டு போனான் அந்த நல்லவன். குடிசை இருந்த இடத்தில் புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது. அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. விரக்தி மேலோங்கியது. நம்பிக்கையை முழுவதுமாக இழந்தான். கோபத்தோடு கத்த ஆரம்பித்தான். நல்லது செய்த அவனுக்கு எல்லாமே தீங்காக நடப்பதாக அழுது புலம்பினான். நான் இதுநாள் வரை மற்றவர்களுக்கு நல்லது மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும் என்பதை மட்டுமே நான் சிந்தனையாக வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையில் கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறதே என்று அழுது புலம்பினான். அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவ இருந்த தீவின் திசையில் வருவதைக் கண்டான். கைகளை வேகமாக அசைத்து அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது. அவனால் நம்பவே முடியவில்லை. கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாலுமியிடம் எப்படி இந்த தீவிற்கு வந்தார்கள் என்று ஆவலோடு கேட்டான் அந்த நல்லவன். எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டிருக்கிறது. யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றான் அந்த மாலுமி. வாழ்வில் நாம் சவால்கள், பிரச்சனைகள் என எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டி இருக்கலாம். சில சமயம் வாழ்வை இழக்க கூற நேரிடலாம். சில சமயம் வாழ்க்கையே தோல்வியுறும் சூழ்நிலையில் கூட தவித்து கொண்டிருக்கலாம். இனி வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில் கூட இருக்கலாம். சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரத்தில் கூட இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையுமே இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதாவது ஒரு பாதை கண்களுக்கு புலப்படும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இரவு நீண்டாலும் விடியல் தோன்றதானே வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், நல்லது நடக்கும், வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை போதும். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டுவேன் உன் சாயி தேவா. நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். உன் மனம் இப்பொழுது ஒரு நிலையில் இல்லை. நம்பலாமா நம்ப வேண்டாமா? கேட்கலாமா கேட்க வேண்டாமா? தப்பித்து கொள்வோமா அல்லது மாட்டிக்கொள்வோமா என்று பலவிதமான குழப்பத்தோடே இருக்கிறாய்.
உன்னை சுற்றி ஒரு மாய வலை பின்னப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் மனம் இவ்வளவு குழப்பத்தோடும் போராட்டத்தோடும் இருக்கிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நல்ல நிகழ்வை, நல்ல செய்தியை உன் காதில் நான் வந்து சேர்ப்பேன். அதுவரை பொறுமையாக இரு. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. இந்த உண்மையை உணர்வதும் தெளிவதுமான அனுபவமே உனக்கு வாழ்க்கை பயணமாகிறது.